வேலை பார்த்தார்கள். பாம்பேயிலும் வேலை பார்த்தார்கள். பிறகு சுவாமிஜியினுடைய அறிவினாலே பெங்களூர் வந்தார்கள். அதன் பிறகு சுவாமி அவர்களை ஈர்த்து கொண்டார்கள் முழுமையாக. அதனால் வேலைக்கு ஒன்றும் போகவில்லை. இதெல்லாம் விட்டு சுவாமிஜியோடு இருந்தார்கள். பிறகு சுவாமிஜி அவர்கள் காஞ்சங்காடு போகலாம், இனி அங்கேயே இருக்கலாம் என்று சுவாமிக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த காஞ்சன்காடு ஆனந்தாசிரமத்திலே சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் இருந்தார்கள். அதாவது பப்பா ராமதாஸ் அவர்களோடு இருந்தவர்கள் கிருஷ்ணாபாய் அம்மா அவர்கள் இருவருக்கும் ஒரு அன்று குழந்தை போல சச்சிதானந்த சுவாமி இளம் வயதிலேயே வாழ்ந்தவர்கள், பெரிய ஞான நிலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு இவர்கள் பூர்ணமாக அங்கு சென்ற பிறகு தொண்டு செய்து அங்கும் நிறைய சாதனைகள். எப்பொழுதும் சுவாமிஜி சாதனைகள் தான் செய்வார்கள். இப்பொழுது இன்றைய தினம் ஏதோ ஒரு படிக்கும் பொழுது ஒரு சித்தர் சொன்னார், சித்தர்களுக்கு, அதாவது சாதனை செய்வர்களுக்கு இரவெல்லாம் பகல். அப்படி அதில் அந்த வரிகள் வரும். அது மாதிரி சுவாமிஜி அவர்கள் இரவெல்லாம் பகலாக கொண்டு பகவானோடு அப்படி, அதாவது அவர்கள் ஆன்ம நிலையிலே ஆன்மாவிலே நிலைத்திருப்பார்கள், ஆன்மாவிலேயே ரமித்திருப்பார்கள். அது மாதிரி சுவாமிஜி அவர்களுக்கு நம்முடைய யோகிராம சிவகுமார் ஆனந்த குருகுலத்தின் மீது அலாதியான ஒரு அன்பு. எப்பொழுதும் நாங்கள் சொல்லுவோம், நம்முடைய தாய் வீடு ஆனந்தாசிரமம், தந்தை ஆசிரமம் அங்கே திருவண்ணாமலை. அப்படி ஒரு உறவு உண்டு. மட்டுமல்லாமல் சுவாமிஜி எங்கெல்லாம் போனாலும் சரி, யோகிராம சிவகுமார் ஆனந்த குருகுலத்தினுடைய நினைவு அவர்களுக்கு இருக்கும். எப்பொழுதாவது நாம் வேண்டுகின்ற பொழுதெல்லாம் வருவார்கள். ஸ்ரீமகா பாகவதத்தை அவர்கள் மிக சுருக்கிய அற்புதமாக 2 பகுதிகளாக, 2 புத்தகங்களாக வெளியிட்டு அதனுடைய சப்தாகமும் நம்முடைய குருகுலத்திலே நடத்தினார்கள். கோயம்புத்தூர் முதலிய பல இடங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் இங்கும் ஒரு 5 நாட்கள் நடந்தது. சுவாமிஜி இங்கு வருவது நமக்கு ஒரு பெரிய அனுக்கிரகம். எங்கும் அதிகம் போக மாட்டார்கள், கூட்டம் இருந்தால் போக மாட்டார்கள், விழா எடுத்து அழைத்தால் வரமாட்டார்கள். அவர்கள் தனிமையிலே இனிமை, ஆனந்தம். நம்ம எல்லாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆசை, உள்ளூரான ஆசை அவர்களுக்கு உண்டு. என்ன ஆசை என்று சொன்னால், நாமெல்லாம் ஆன்ம பரிணாமம் அடைந்து ஆன்மாவிலே திளைத்திருக்க வேண்டும் அப்படி என்கிற பேர் உணர்வு அவர்களுக்கு. யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்ற நிலையிலே அதை பறைசாற்றுவார்கள். அத்தகைய மகான் சத்குருவினுடைய அன்பு குழந்தை என்று சொல்லலாம். சத்குருவோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள். நம்ம சரக்கல்விளை நம்முடைய ஆசிரமத்திற்கு சுவாமிஜி அவர்கள் நேற்றைய தினம் அவர் நம்முடைய சிவகுமார் ஐயா, BK சுந்தரராஜன் அண்ணன் இவர்கள்லாம் வந்திருந்த பொழுது சுவாமிஜியிடம் ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். அதனை ஏற்று இன்று உங்களையெல்லாம் பார்ப்பதில் நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. அது மாதிரி சுவாமிஜியும் வந்திருப்பதிலே நமக்கெல்லாம் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி. அவருடைய உரையை நாம் கேட்போம். அவர்கள் எப்படி என்ன விதத்திலே நம் உள்ளத்தில் ஊடுருவுகிறார்கள் என்பதை நல்ல உள்ளார்ந்து எடுத்துக்கொண்டு முழுமையான கவனத்தோடு ஏகாக்கிர சிந்தனையோடு அவர்களுடைய இந்த நிகழ்வை, அது ஒரு சொற்பொழிவு அல்ல, அல்லது வேறு ஒரு பேருரை அல்ல, அவர்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நமக்கு அளிப்பார்கள். எல்லாம் குருநாதருடைய அருள் தான், சத்குருநாதருடைய அருள் தான். அவர் இன்றி ஒன்றும் அசையாது. அவரே நடத்துகிறார். இன்று இந்த நல்ல வேளையில் இந்த இடத்திற்கு, இந்த திருத்தலத்திற்கு நாமெல்லாம் பார்ப்பதற்கும் நாமெல்லாம் கேட்பதற்கும் பகவான் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்பொழுதெல்லாம் குருகுலத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் யோகிராம் சிவகுமார் வந்திருக்கிறார் என்றுதான் நாம் முழுமையாக
எண்ணுவோம். அது மாதிரி சீலமும் பெரிய நிலையிலும் இருப்பவர்கள், அதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய பார்வைக்கு வித்தியாசமாக இருந்தால் கூட நமக்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளே இங்கு எழுந்தருளி இருக்கிறார். சத்குருநாத மகாராஜி. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். எல்லா அன்பர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். பாலகிருஷ்ணன் அளவுக்கு மீறிய சொல்லிவிட்டார், போதும். இங்க எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அவனுக்கு இன்னைக்கு ஏதோ தோணு இருக்கு, இவ்வளவு பேரையும் இழுத்து வந்து இங்க உட்கார வைப்பான். அதனால அவனை சந்தோஷப்படுத்தணும்னா முழு மனதோட அவன் சொல்ற வார்த்தைகளை கேட்போம். இந்த மைக்கு மூலியம் பேசுறான் அவன். பகவான் யோகிராம் சுரத்குமார் இப்படின்னு எல்லாம் அவரை இந்த போட்டோவை பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நேரில் பார்த்தவங்க இதுல ஒரு சிலர் இருக்கலாம், தெரியல. அந்த மாதிரி அற்புதமான பிறவி லோகத்துல எப்போவாது ஒரு தடவை வருவாங்க. அவங்களுடைய வேலை பேசாமலே அவங்க நமக்கு அனுகிரகம் பண்றவங்க. நம்ம குறையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் மனுஷன் நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற வரைக்கும் அவனுக்கு குறை இல்லாதையே இருக்காது. சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருமே நமக்கு பகவான் என்ன பண்ணா சிந்திக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்தோம். நாம் அதை பயன்படுத்துறோமான்னு நினைப்போம், பார்ப்போம். ஏன்னா சின்ன குழந்தையிலிருந்து கடைசி இந்த உடம்பு விழற வரைக்கும் துக்கம் இருக்குது, பார்த்துட்டே இருக்கிறீங்க. மாறி மாறி உடலுக்கு மனசுக்கு இதுக்கெல்லாம் தொந்தரவுகள் வருது. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் இந்த மனித பிறவியை கொடுத்தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை கொடுத்துருக்கான். அதை நம்ம பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மனித பிறவிகளுக்கு மற்றதுக்கெல்லாம் மற்ற ஜந்துக்களுக்கெல்லாம் 4 கால் ஜீவிகளுக்கெல்லாம் இல்லாத ஒன்றத்தை நமக்கு கொடுத்தான். பட்சிகளுக்கு இல்லாத ஒன்றத்தை நமக்கு கொடுத்தான். அது என்ன? இந்த ஆறாத அறிவு, தெளிந்து புரிஞ்சிக்கிற அறிவு. தலையெல்லாம் நம்ம ஆட்டுறோம் ஆமான்னு. ஏன்? அது புரிஞ்சிடுச்சு நமக்கு. அதுவே 4 கால் ஜீவிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா தலையாட்ட போறது இல்லையா? ஏன்னா அது புரியல அதுக்கு. மேலும் பிறந்ததில் இருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த உடம்பு எடுத்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் இந்த உடம்புக்கு ஏதோ குறை, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, இதிலிருந்து ஏதாவது விடுதலை கிடைக்குமா இப்படின்னு துக்கப்படுறாங்க. அதுக்கு விடுதலைக்காக ஆஸ்பத்திரியோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு சரியான பிறகு மறுபடியும் திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இப்படி வர பிரச்சனையில இருந்து நமக்கு நிரந்தரமா ஏதாவது விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சிந்திக்கிறோம். அதற்கு அவன் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான இந்த புத்தியை பயன்படுத்தினா ஒரு வாய்ப்பு இருக்குது அதுல இருந்து விடுபடுறதுக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு இங்க எல்லாம் சேர்ந்திருக்கிறோம், சில வார்த்தைகளை கேட்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் பரிவர்த்தனை இதை சத்சங்கன்னு சொல்லலாம். அதாவது சர்வேஸ்வரனை பத்தி நமக்கு நினைவூட்டுறது, நம்முடைய சொரூபத்தை பத்தி நமக்கு நினைவூட்டுறது, அப்படிப்பட்ட செயலுக்கு சத்சங்கன்னு பேரு. நம்முடைய சொரூபம் என்ன தெரியல. நீ யாரு? ஏதோ ஒரு பேரு பாலகிருஷ்ணன் சொல்றாரு, அதான் நீயா அப்படின்னா தெரியல. ஏன்? இப்ப முழிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பாலகிருஷ்ணன் இருக்காரு. நான் பாலகிருஷ்ணன், நான் பேயோட்ல இருக்கேன், நான் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இன்னாரு பிறந்தேன், இங்க இருக்கேன், இன்ன வேலை செய்யறேன், இதெல்லாம் சொல்றீங்க. தூங்கின்னு இருக்கிறீங்க கொஞ்ச நேரம் தினம். அப்ப எங்க போச்சு இந்த நான்? சிந்திச்சு பார்த்தீங்களா? இல்ல. அந்த நான் யாரு? இப்ப பேசுற நான் யாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்ப எது உண்மையான நான்? நான் இருந்தா எல்லா நேரத்திலையும் இருக்கணும் தானே? இல்லையே. அப்ப தூங்குற நேரத்திலேயோ கனவு காண்ற நேரத்திலேயோ இப்ப பேசுற அந்த நான் என்ன ஆச்சு தெரியல. அப்ப நம்முடைய உண்மை சொரூபத்தை நாம ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா நான்ன்றது என்னன்னு தெரியும். கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றோம், அவனை பார்த்திருக்கியானே? இல்லை. அவன் பெரியவனா சின்னவனா, எங்க இருக்கான், எப்படி இருப்பான், ஒன்னும் தெரியல. அதுவும் தெரியல, இதுவும் தெரியல. அப்போ இத பத்தி நாம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் சத் சங்கம். சத் அப்படின்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள், ட்ருத் ஆங்கிலத்துல. அந்த மாறாததுக்கு சத்தியம்னு பேரு. ட்ருத் மாறாதது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தா அதை சிந்திச்சு சொல்லுங்க பார்க்கலாம். லோகத்துல நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஏதாவது மாறாத இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. காலத்துக்கும் இடத்துக்கும் பாதிக்கப்படாத மாறாத ஒரு வஸ்து இருக்கா பாருங்க. நமக்கு தெரியல, ஏன்னா சிந்திக்கல அதை பத்தி. ஆனா ஏன் எல்லாம் நம்முடைய உணவு மாறுது, உடல் அங்கங்கள் மாறுது, எல்லாம் வளருது, க்ஷயிக்குது, அழிஞ்சு போகுது, வயசாக எல்லாம் அழிஞ்சு போகுது, எதுவும் நிலையா நிக்கல. இதான் கதி. அப்போ மாறாதது ஏதாவது இருக்குதா அப்படின்னா உங்களை கேட்கிறேன், பாப்பா நீ இருக்கிறியா? இருக்கிறியா? உனதான் இருக்கேன்னு தெரியுது. இப்ப இருக்கிறேன்றது ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறேன்னு தெரியுது எல்லாருக்கும், அதுல சந்தேகம் இல்லையே. இருக்கிறதுனால தானே இங்க இருந்து கேட்டுன்னு இருக்கீங்க. உங்க இருப்பு தன்மைனால்தான் கேட்கிற ஒரு சக்தியே வருது. அந்த இருப்பு தன்மை இல்லைன்னா கேட்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அது அவ்வளவு அற்புதமானது. நேத்து அந்த இருப்பு தன்மை இருந்தது, இப்போ இருக்குது, நாளைக்கும் இருக்குது, இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல மாற்றன்றதை எந்த நேரத்திலையும் எப்பவுமே ஏற்படுறது இல்லைன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும் இல்லையா? அப்ப மாற்றமே இல்லாத ஒரே ஒரு வஸ்து அண்ட சராச்சரங்கள் எல்லாத்திலையும் தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த இருப்பு தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்டஸ். அப்போ அதை நம்ம சத்தியம்னு சொல்லலாமா? மாறாததுன்னு சொல்லலாமா? எல்லாம் சந்தேகமே இல்லாத அது மாறாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதே இருப்புத்தன்மை தான் இந்த ஜீவன்லயும் இருக்கிற அனைத்து ஜீவன்களையும் அதே இருப்புத்தன்மை தான் இருக்குது.
அப்போ உடலுக்கு உடல் மாறுபடுதே தவிர இருப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமே இல்லை. அதுதான் நம்ம கடவுள் சொல்றோம். பிறப்பு இறப்பு இல்லாதது, அது அழிவே இல்லாதது, மாற்றமே இல்லாதது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. எந்த இருப்புத்தன்மை நமக்குள்ள இருக்கிறேன்னு தெரியுதோ அதுவே தான் சூரிய சந்திரன்லயும் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வஸ்து இந்த உடம்பு தூங்குறப்போ அது இருந்துட்டு இருக்கு. அதை கவனிக்கல நம்ம இத்தனை வருஷம். அது எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த இயற்கை நம்ம சொல்றவே பிரகிருதி இது பூரா தன்னுடைய வேலைகளை செய்து, பிரகிருதியுடைய வேலை தான் இந்த ரத்தத்தை ஓட்டுறது, மயிரை வளர்க்கறது, சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்றது, மூச்சு விடுறது. இது எதுவுமே நாம பண்ணலையே. ஆனா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. ஏன் நம்ம சிந்திக்கல? அது எங்க இருக்கு? அந்த பகவான், அந்த சர்வேஸ்வரன், அந்த ஆல் பவர்ஃபுல் பீயிங் எங்க இருக்கு? இதுக்கு இந்த உடம்புல ஒரு இடத்துல இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த பீயிங்க நாம கடவுள் அப்படின்னு கூப்பிடலாம். அழிவே இல்லாதவன். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறது சத் சங்கத்தினுடைய பயன். அதுவே தான் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஆராய்ந்து பார்த்தா அது வேற, கடவுள் வேற இல்லை, நீ வேற இல்லைன்னு தெரிய வரும் தெளிவா. இதைத்தான் அந்த காலத்துல ஜீசஸ் கிரைஸ்டோ, இன்னும் இந்த சுஃபி செயின்ஸ், இவங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சின்ற தத்துவத்தை, நான் வேற என் தந்தை வேற இல்லை, இருக்கிறது அந்த ஒரு வஸ்து தான் அப்படின்றத அவங்க சொன்னப்போ மக்களுக்கு அது பிடிக்கல. அவங்களை கல்லெடுத்து எரிஞ்சோ சிலுவையில அரைஞ்சோ எப்படி அவங்களை கொன்னுன்னு நினைச்சாங்க. அவங்க கொன்னது அந்த உடம்ப தானே தவிர உள்ள இருக்கிற ஒன்றும் பண்ண முடியாது. அதை நெருப்பு தீண்டாது, காற்று உலர்த்தாது, தண்ணி ஈரமாக்காது, கத்தினால அதை குத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்து நமக்குள்ள இருக்கிறேன்னு. அது எவ்வளவு பெருசு! அதனுடைய வியாபிப்பு அண்ட சராசரங்கள் பூரா வியாபித்திருக்குது. அப்படிப்பட்டதை யாராலே எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா இதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். இது நான் இல்லை அப்படின்னு எல்லா மகாத்மாக்களும் உணர்ந்துட்டாங்க. இது நான் இல்லாதப்போ இந்த சவம், அதை தான் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த சவத்துக்குள்ள இருந்து அந்த சிவம் இருந்துருக்கு. சிவத்தை நம்ம பார்க்கவே இல்லை, இருக்கிறப்போ பார்க்கல. விழுந்த பிறகு இன்னொரு உடம்பு நமக்கு கிடைக்குது. என்னென்ன ஆசைப்பட்டமோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்காக அடுத்த ஒரு உடம்ப கொடுக்கிறான் பகவான். உடம்பு நான் என்ற எண்ணத்தோட இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்துக்குமே பலனை தந்துடுறான். ஏன்னா நீ இதுன்னு நினைச்ச இல்லையா, நல்லது கெட்டது அப்படின்னு செய்யற செயல் கை கால்களாலேயோ எண்ணத்தாலேயோ மனசால புத்தியால இதனால எல்லாம் செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் பலன் தராம. இப்படி பல கோடி ஜென்மங்களை நாம தாண்டி வந்துட்டோம். ஆனா ஒரு சத்சங்கத்தை கேட்டு இது நான் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப நான் யார் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுட்டோம்னா, நான் இது இல்லை, இந்த அழியக்கூடிய உடம்பு நான் இல்லை அப்படின்னு எந்த க்ஷணம் நாம உணர்ந்துடுறோமோ அந்த க்ஷணமே, அந்த வினாடியே நாம விடுதலை அடைஞ்சிடுறோம். இந்த பந்த பாசங்கள் இருந்தும் அறியாமையில இருந்தும் விடுதலை அடைஞ்சிடுறோம். அறியாமைன்றது என்ன? என்னுடைய சொரூபமே எனக்கு தெரியல. இப்ப பார்த்தா என்னன்னு தெரியுது, என்னுடைய சொரூபம் சத் அப்படின்னு தெரியுது. இன்னும் தெளிவா சொல்ல போனா என்னுடைய சொரூபம் சத்து சித்து ஆனந்தம். நம்ம எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? ஒரு ஆனந்தத்துக்கு ஆசைப்படுறோம்.
நிரந்தர மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்திற்கு, ஹாப்பினஸ்க்கு. அப்போ அந்த ஹாப்பினஸ் தேடி தேடிதான் பலதுல போய் முயற்சி பண்றோம். வெளிநாடு போனா சந்தோஷம் கிடைக்குமா, இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை செய்தா சந்தோஷம் கிடைக்குமா, இப்படி இந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா சந்தோஷம் கிடைக்குமா, இப்படி லோகத்துல பலவிதமான முயற்சி எல்லாம் செய்து தோல்வி அடைகிறோமே அப்படின்ற சிந்தனை கூட இல்லை முட்டாளுக்கு. அப்படி நம்மளை எல்லாம் முட்டாளா வச்சுட்டான் பகவான். நம்ம அறிவை பயன்படுத்தி நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வினாடியே நாம பூர்ண புருஷன் ஆயிடலாம். இப்ப ஏன் சுவாமி ராமதாஸையோ ரமண மகர்ஷியோ யோகிராம் சரத்குமாரையோ எல்லாம் நமஸ்காரம் பண்றோம், பூர்ண புருஷன் ஆயிட்டாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. நமக்கு அது தெரியல. அவங்க எதிர்பார்க்கிறதே நீயும் என் மாதிரி பூர்ண புருஷன் ஆயிடு, நீ பிச்சைக்காரன் மாறி 1 கோடி ரூபாய்க்கோ இதுக்கெல்லாம் அலைய வேண்டாம், நீ பூர்ண புருஷன், நீ ஆத்மா, அழிவில்லாத வஸ்து தெரிஞ்சுட்டா உனக்கு துக்கமே கிடையாது, உனக்கு தேவையே கிடையாது. உன் சொரூபமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை முதல்ல நீ கேட்டு தெரிஞ்சிக்கோ. நீயே ஆனந்த ஸ்வரூபி அப்படின்றப்போ துக்கமே நம்மளை தொடாது. அப்படின்றப்போ நமக்கு அந்த சிந்தனையிலேயே இருக்க வாய்ப்பு இருந்தா நம்ம அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அப்போ அதுக்கு முதல்ல நீ ஆத்மா, நீ அந்த அழிவில்லாத வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உள்ளே இருக்கிற அந்த சத் அப்படின்றத நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஏன்னா 24 மணி நேரம் அது நம்மகிட்டே இருக்குது, நம்ம நண்பனா இருக்குது. நீங்க என்னை விட்டு போனா கூட போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வஸ்து எல்லா நேரத்திலையும் நம்ம கூடவே இருக்குது. அதுக்கு நமஸ்காரம். வெளியில எத்தனை பொம்மை பண்ணி வச்சுட்டாலும் அது பிரயோஜனப்படுறது இல்லை. ஏன்னா 24 மணி நேரம் அது நம்மளோட இருக்க போறது இல்லை. இவன் 24 மணி நேரம் நம்ம பிராணநாதனா இருக்கிறான். நமக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ இனிமேலாவது எனக்குள்ளேயே இருக்கிற அந்த யோகிராம் சரத்குமாரோ, அந்த ஆத்மனோ, அந்த பூர்ண புருஷனோ, அந்த அழிவில்லாத வஸ்துவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு கத்துப்போம். அப்பப்ப நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த அகங்காரன்றதுதான் நம்மள 2 இருக்குதுன்னு சொல்லுது. அதனால்தான் சுவாமி ராமதாஸும் இல்ல யோகிராம் சரத்குமாரும் சொல்லியிருக்காங்க, 2 இல்லை, ராம் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சுவாமி ராமதாஸ் சொல்றாரு. ராம் மாத்திரம் தான் இருக்கிறான்னு. அதே மாதிரி யோகிராம் சரத்குமார் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், என் தந்தை மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு. அவங்க உடம்ப விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய டீச்சிங்ஸ், அவங்களுடைய உபதேசங்கள் நமக்கு வாழ்நாள் பூரா பயன்படக்கூடியது. அதை உணர்ந்துட்டா, அவங்க கொடுத்துட்டு போனதை நம்ம உணர்ந்தா நமக்கு நித்திய நிரந்தர அமைதி கிடைக்கும். அதுல முதல்ல நம்பிக்கை வேணும் நமக்கு. எனக்குள்ள அவன் இருக்கிறான் அப்படின்றதுல முதல்ல நம்பிக்கை வைப்போம். அது பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம். அது பக்கம் நம்ம மனசு ஓடுன்னா இந்த அலையிற மனசு முதல்ல அமைதி அடையும். ஏன்னா எல்லாருடைய அனுபவம் ராத்திரி தூங்குறப்போ, சில தடவை பகல் நேரத்துலையும் தூங்கலாம். அந்த நேரத்துல இந்த மனசு எங்க போய் ஒடுங்கிடுது? உள்ள ஒருத்தங்கிட்ட போய் ஒடுங்கிடுது. அமைதி கிடைக்குது. அவன் சொரூபமே அமைதி. அங்க போய் சலனத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுவே உதாரணம், தினம் எக்ஸாம்பிள் அதான். அப்படி இருக்கிறப்போ இந்த மனசை அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டா, முழிச்சுட்டு இருக்கிறப்பவே நமக்கு அமைதி கிடைக்கும். நமக்கு வேண்டியது அமைதி. அது வெளியில எந்த கடையிலையும் வாங்க முடியாது. வெளியில யாரோ அது எப்படி கிடைக்குன்னு தெரியாது. காரணம் இந்த மனசு இப்போ எல்லா அசுத்தத்தினாலே ரொம்ப இருக்கு. அசுத்தம் அப்படின்னா என்ன? பலது இருக்கிறது உண்மைன்றதே அசுத்தம். மேலும் அதிலேயே பிரிவுகள், காமம், ஆசை, பேராசை, குரோதம், கோபம், இப்படி
எல்லா சத்துருக்களும் உள்ள இருக்கு. இதெல்லாத்தையும் வச்சுட்டவன் அமைதி எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் அழிஞ்சு போனோம். அப்ப இதெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் நாம பார்த்துட்டோம், இருக்குன்னு தெரியுது. இப்போ ஒரு துணியில அழுக்கு இருந்தா அதை நல்லா வாஷ் பண்றோம், ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட்னா அதை வாங்கி போடுறோம். அந்த மாதிரி இந்த மனசுலயும் புத்தியிலையும் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி போகும்? சிந்திக்கணும். நாம அந்த சிந்தனை கூட வேண்டாம் அப்படின்னு ரிஷிகளும் மகாத்மாக்களும் என்ன பண்ணாங்க? நமக்காக வழி சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ இந்த மனச ராத்திரி அவங்கிட்ட போய் ஒடுக்குதோ தூங்குறப்போ அவங்கிட்ட நீ முழிச்சுட்டு இருக்கிறப்ப ஒப்படைச்சிரு, அவன் பாதத்துல போட்டுரு, அவனை நீ சிந்திச்சு நின்றா போதும், அது சுத்தம் பண்ணிடும். அந்த சிந்தனையே இதை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி உடையது, வேற எதுக்கு அந்த சக்தி இல்லை. அப்போ அந்த டிடர்ஜென்ட், அந்த சோப் பவுடர் பகவானுடைய நாமம். அது விருப்பத்தோட இந்த மனசை நீ தூய்மை பண்ணுன்னு விருப்பத்தோட சொல்லுவோம், பிரியத்தோட சொல்லுவோம், நம்பிக்கையோட சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க சொல்ற நாமத்துக்கெல்லாம் பயன் இல்லை. ஏடா இப்படி சொல்றான்னு பார்த்தா அதுதான் உண்மை. நீங்க மேலும் பார்த்துட்டு இருக்கலாம். 10 வருஷமா நீங்க சொன்னீங்கன்னா நமக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படணும். எனக்கு காம குரோதமோ நான் இந்த உடம்போ அப்படின்ற எண்ணமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா, எப்படி இந்த ஒரு உடம்பு உள்ள எத்தனையோ அங்கங்கள் இருக்கு. ஒரு விரல், இந்த விரலை வேணா வெட்டி எரிஞ்சிடலாமா? இல்லை, இது அது இருக்கட்டும் அப்படின்னு விரும்புறோம். எல்லாத்துக்கும் சமமான ஒரு விருப்பத்தை நம்ம கொடுக்கிறோம். ஏன்னா எல்லாம் என்னுடையது அப்படின்னு தோணுது. ஆனா அடுத்தவனை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆடு மாடுகளை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம். கோழி அது வேற தானே, எனக்கு சம்பந்தம் இல்லையா, அதை நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் தோணுது. அப்படி எல்லாமே நீதான் இருக்கிறது, பூரா நீதான் தெரிஞ்சிட்டா எதையாவது வெறுக்கிறதுக்கு தோணுமா? எதையாவது கொல்றதுக்கு தோணுமா? எதுகிட்டையாவது அன்பு காண்பிக்காத இருப்பீங்களா? முடியாது. அதனால மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்ன்றது நம்ம பார்க்க தெரிஞ்சுட்டோம்னா எல்லாத்துலயும் அவன் மாத்திரம் தான் இருக்கிறான் அப்படின்ட்டான். அவனுக்கு அமைதி எல்லா நேரத்திலையும் இருக்கும். ஏன்னா அவன் ரெண்டுன்ற பொருளையே பார்க்கல, துவைதமே இல்லை, அத்வைதத்துல இருக்கான். அப்படி நம்மளை கொண்டு போய் அந்த நித்திய நிரந்தர அமைதிக்கு வழிகாட்டுற மாதிரி யோகிராம் சுரத்குமார் நமக்கு உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் இருந்தா அதை தெளிவா படிச்சு புரிஞ்சுண்டு அதுபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அந்த உடம்பையே கட்டியா பிடிச்சிருந்தா கூட அது நித்திய நிரந்தரம் கிடையாது. அது நம்மளை விட்டுட்டு போயதில்லை, நாம இல்லாட்டி நாம அதை விட்டுட்டு போயிடுவோம். அப்படி இருக்கிறப்போ அவங்க உபதேசம் அழியவே அழியாது. அதனால்தான் கிருஷ்ணன் பகவத்கீதையை கொடுத்தான். அதே கிருஷ்ணன் தான் ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல உத்தவன் அப்படின்னு தன்னுடைய ஒரு பக்தனுக்கு டீட்டெயிலா விளக்கமா உபதேசத்தை கொடுத்திருக்கிறான். யோகிராம் சுரத்குமார் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம கேட்டோம், எப்படி இந்த கடவுள் பித்து வரும்? ஏன்னா அவங்க இந்த கடவுள் பித்திலேயே இருந்தாங்க, லோகத்தை மறந்துருந்தாங்க, தங்க உடம்புடைய எண்ணத்தையும் மறந்துருந்தாங்க. அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, பாகவதத்தை படி. அப்படி முழுக்க முழுக்க அது நமக்கு அந்த தத்துவங்களை, இறை தத்துவங்களை சொல்றதுக்கும், பல அற்புதமான பக்தர்களுடைய சரித்திரங்களை சொல்றதுக்கும், நம்மள அதே இறை சிந்தனையில எல்லா நேரத்திலையும் இருக்க வைக்கிறதுக்கும் சுலபமான வழியை நமக்கு கொடுக்குது. அதனால அதை பயன்படுத்தி இருக்கிற நாள் பூரா நாம உண்மைக்காக வாழ்வோம், உள்ள இருக்கிற அந்த சத்துக்காக வாழ்வோம். அப்படின்றதுதான் இந்த சத்சங்கத்துடைய சுருக்கமான பொருள். டைம் என்ன ஆச்சு பார்த்து? அதனால அந்த
சத்து பக்கம் நம்ம கவனத்தை செலுத்துவோம். அது எந்த நாமத்தை சொல்லி வேணா நீங்க கூப்பிடலாம். ஏற்கனவே இப்ப யோகி ராம் சரத்குமார் நீங்கெல்லாம் ஒரு 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? ஜனம் மாறி இருந்தீங்களா? ஏதாவது சொல்லி இருந்திருப்பீங்க. அது வேற இது வேற அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதையே கூட பயன்படுத்தலாம். இந்த மனசை எப்படியாவது அவங்ககிட்ட நிறுத்துறோம். நாமத்தை ஏன் சொல்றோம்? அவனை சிந்திக்கிறதுக்காக சொல்றோம். ஜபம் ஏன் பண்றோம்? அவனை சிந்திக்கிறதுக்காக பண்றோம். பூஜை ஏன் பண்றோம்? அவனை சிந்திக்கிறதுக்காக பண்றோம். இப்போ கோயில் எல்லாம் அந்த பூஜாரி இங்க பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு பூஜை பண்றான்னு பேரு. அதை விட நாமளே பண்ணிடலாம். அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது அவனுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்துட்டா அந்த மனசு நம்மளை ஏமாத்துறது. பெரிய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருது. பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் வழியே இல்லை. நம்முடைய உள்ளத்தை அவங்ககிட்ட கொடுப்போம். நம்முடைய பிரியத்தை அவனுக்கு கொடுப்போம். அவங்ககிட்ட இல்லாத இல்லை, எல்லாத்தையும் படைச்சான். உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு அப்படின்றான். நீ எனக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணாங்க இவங்க எல்லாம். அப்படி பண்ணவங்க நீ பண்ணா உனக்கு நான் அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒன்று தேவையே இல்லாத மாதிரி நான் பூர்த்தி பண்ணிடுறேன். இது வேணும் அது வேணும்னு கேட்டா எவ்வளவு கேட்டு வாங்கிட்டாலும் அது போயிடும். அதனால அவனுக்கு தெரியும் என்ன வேணும்னு. அதை அவன் எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அதனால இந்த நம்பிக்கைன்றதை வளர்த்து போவோம். பகவான் கிட்ட பிரியத்தை வளர்த்து போவோம். இந்த பாகவதம்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கோபிகர்கள் எழுத படிக்க கூட தெரியாதவங்க. மாடை கறக்கிறது, பால் கறக்கிறது, மேய்க்கிறது, இப்படி இருந்த இந்த கோபிகர்கள் பகவான் கிட்ட, கிருஷ்ணன் கிட்ட அற்புதமான அன்பு வைத்திருந்தாங்க. அந்த அன்புக்கு பகவான் அடிமையாயிட்டான். உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டீங்க, உங்க கடமைகள் எல்லாத்தையும் விட்டீங்க, இந்த உடம்புடைய எண்ணத்தையே விட்டுட்டீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்தாலும் அது சமமாகாது. அந்த அளவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபிகர்களும் வீட்டு வேலையை அட்டன் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியறதில்லை. காரணம் எண்ணம் பகவான் கிட்ட போயாச்சு. வீட்டுல தாறுமாறாதான் அவங்க புளி உப்பு என்ன போட்டாலும் தெரியாது, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னுடைய மேல் அங்கே கீழே போட்டுக்கிறது, கீழே அங்கே மேல போட்டுக்கிறது என்ன பண்றேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சித்தம் பகவான் கிட்ட போட பிறகு அது சுத்தமாயிடும். இல்லட்டா சித்த சுத்தின்றது சுலபமே இல்லை. நம்ம யாரும் சித்த சுத்திக்கான முயற்சியே செய்யல. அது தூய்மை ஆக ஆக ஆனந்தமே சொரூபமா இருப்போம். அது தூய்மையாலன்னா பகவான் அங்க வந்து உட்கார மாட்டான். அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு சித்தத்தை சுத்தி பண்ணணும். அவன்கிட்ட அன்பு செலுத்துவோம். அவனுடைய குழந்தைகள் மாதிரி இருப்போம். அந்த அளவு உரிமையை எடுத்துக்கலாம். அதனால இது தெளிவா தெரிஞ்சுண்டு இப்ப கேட்டதை உங்களுக்கு வாழ்க்கையில பட்டதுன்னா அதை தெளிவா எங்கேயாவது எழுதி வச்சு தினம் சிந்திப்போம். ஏன்னா இது அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். லோகம் நம்ம தலைமையில வந்து உட்காந்துரும். அது உண்மை. இத்தனை நாள் இதுல இருந்து ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியல. அதையே கெட்டியா பிடிச்சிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு இந்த மாயையான மனசு நம்மளை ஏமாத்திரும். அந்த மனசுக்கு அடிமையாகாத இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அதனால இறை நாமத்தை சொல்லுவோம். பகவானுடைய தொடர்பை நிரந்தரமா ஏற்படுத்திப்போம். விட்டு விட்டு இல்லை. ஏன்னா கட்சி மாறுற மாதிரி அது. கொஞ்ச நாள் எது சொல்லுவோம், கொஞ்ச நாள் அது சொல்லுவோம், அப்புறம் எதுவுமே சொல்லாத இருப்போம். அவன் இல்லைன்னு சொல்லுவோம். அவன் இல்லைன்னு சொன்னா நமக்கு தான் லாஸை தவிர அவனுக்கு ஒரு லாஸும் இல்லை. அதனால இந்த மாதிரி முட்டாளாவே இத்தனை ஜென்மம் வந்துட்டாச்சு. இனியாவது நான் முட்டாளா இருக்க மாட்டேன்னு நாம தீர்மானம் பண்ணுவோம். நாமத்தை சொல்ல கொஞ்ச நேரம்
ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஓம் அனுதினமும் நாம குறிப்பிட்ட நேரத்திலேயாவது விடியற் காத்தால சாயந்தரம் விளக்கு பத்த வச்சுட்டு உட்காந்து நாமத்தை தனித்தனியா சொல்லுங்க, பரவாயில்ல. 10 பேர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சொல்லி கண்ணை மூடிண்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மனசை உள்ள பகவான் கிட்ட நிறுத்துவோம். அப்படி பயிற்சி பண்ண பண்ண நமக்கு தானாகவே அமைதி வந்து நமக்குள்ள குடிகொள்ளும். அதுல சந்தேகமே இல்லை. இப்படி 24 மணி நேரமும் சுவாமி ராம்தாஸ், யோகி ராம் சரத்குமார் எல்லாம் இருந்திருக்காங்க. என்ன வினாடி மறந்தா நான் இந்த உடம்புன்ற எண்ணத்துக்கு வந்துருன்றதுனாலே அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்து தூய்மையாக்கி இப்ப நமக்கெல்லாம் தெரியுது, நாம ஆணோ நாம ஒரு பெண்ணோன்னு இருக்கோம் இல்லையா? ஆனா நான் ஆத்மான்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுக்கு அது நிரந்தரமான ஒரு ஏற்பாடை பண்ணக்கூடியது. இப்படி ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு பூச்சியோ வந்தா இல்லை, எல்லாத்திலையும் அவனே பார்த்தாங்கன்னா எல்லா நேரத்திலையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால அவனே தான் எல்லாமாவும் இருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அதற்கான முயற்சியை இனியாவது செய்வோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு போயிடும். நம்மள தாங்க முடியாத துக்கம் நமக்கு வந்தா இது எதுவும் எடுபடாது. தத்துவம் ஒண்ணுதான் எடுபடும். தத்துவம்னா என்ன? நான் இதுவே இல்லை,
அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு நான் ஆத்மன்னு இருந்தா அதுக்கு எந்த விதத்திலையுமே துக்கம் வராதுன்னு தெரிஞ்சிடும். சொந்த பந்தத்துல யாராவது இறந்து போனாலோ இல்ல தனக்கே ஏதாவது தாங்க முடியாத வியாதி வந்தாலோ பகவத் சிந்தனையில இருப்போம். அதுதான் சத்தியம். அதனால இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்து கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். சந்தேகம் கேளுங்கம்மா. கேட்டு சொல்லுங்க. முதல்ல காது கேட்கணுமே. அந்த அம்மா இதுக்காக வரல, போட்டோம். அந்த நேரம் பார்த்து எழுந்து வந்தாள். நாமத்தை ஏன் சொல்லணும், இல்லை யோகி ராம் சொல்லுவா நாமத்தை ஏன் சொல்லணும், இந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்பீங்கல்ல. வராங்க. மைக் கொடுங்க, கேட்கட்டும். சாமியை பார்த்துருக்காங்க, நாமளும் பார்த்தே இல்லை. சின்னதும் போயிருக்கு. ஒரே சின்ன சம்பவத்தை சாமி கூட நடந்த ஒரு சின்ன என்னவா சாமி கூட இருந்தப்போ நடந்த சின்ன சம்பவத்தை அது அவசியமே இல்லைங்க. ஏதோ இதெல்லாம் நம்ம புத்தி பண்ற வேலைங்க. அது உடம்பே இல்லைன்றப்போ அதுகிட்ட நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? அதனால அந்த ஆவிர் பாகத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதுவே தான் எல்லாமாவும் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லி இருக்கிறப்ப அது ஏத்துக்கிற அளவுக்கு நம்மளால முடியலையே. இப்ப அப்படியே நான் ஒரு ஈவெண்ட்டை சொன்னேன்னா அது உங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தெரியலாம். மிராக்கிள் எல்லாம் அர்த்தமே இல்லாததுங்க. இந்த பாதையில ஆயிரக்கணக்கான மிராக்கிள்ஸ் எல்லாம் புஸ்தகத்துல எழுதுறாங்க. அந்த சரணாகதன்னு ஒரு மேகசின் வருது, வேணா எடுத்து படிங்க, அதுல இருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாது. நம்ம மனசு நம்மளை வெளியில இழுக்குது, உள்ள போறதுக்கு விட்டுட்டு. இத்தனை நாள் படிச்சங்க இல்லையா, அது எல்லாம் அவரை பத்தி தான் சொல்லுது. ஆனா அதுக்கெல்லாம் கொடுக்கல முக்கியத்துவத்தை. அதே மாதிரி இதுவும் ஆகும் தெரிஞ்சுட்டா போதுங்க. அப்படி நமக்கு இந்த பாதையில வளர்ச்சி அடையறதுக்கு அத்தியாவசியம்னா அவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்மளை வழிநடத்துவாங்க. அது சத்தியம். அதனால நாம முன்னேறத்துக்கு வேண்டிய வழியை பார்ப்போம். இந்த உதாரணங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எது அவனுக்கு நடந்து போச்சு. சுவாமி ராம்தாஸ் இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி, சந்நியாசத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி, அவருக்கு எதிர கிருஷ்ணன் இந்த புல்லாங்கோழில வச்சுட்டு நின்று இருக்கான். அப்ப சொன்னார் சுவாமி ராம்தாஸ், இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ இப்ப இருப்ப கொஞ்ச நேரம் போயிடுவே, அது எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும், பிரிவு. ஆனா பகவத்கீதால நீ சொல்லியிருக்கிற நாம் புருஷோத்தமன், எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு அந்த அனுபவத்தை எனக்கு கொடு. புரிஞ்சுதுங்களா? கேள்வி கேட்டவரே, கைத்தட்டி பிரயோஜனம் இல்லை. இது எல்லாருக்கும் நமக்கு அனுபவமா ஆகணும். அந்த அனுபவத்தை கொடு அப்படின்னு கேட்டார். யாரு? சுவாமி ராம்தாஸ், விட்டல் ராவ் அவருக்கு பேர் முன்னாடி. அப்போ மறந்துட்டார். இது மிராக்கிள் நமக்கு தோணலாம், முட்டாள்தனம். நிரந்தரம் இல்லாத மிராக்கிள் இல்லை, நிரந்தரமான நம்ம இருப்புத்தன்மை நமக்கு தொடர்ந்து உணரக்கூடிய சக்தியை அவன் கொடுத்தான்னா அது மிராக்கிள். அது அவன் பண்ண பெரிய அனுகிரகம். நமக்கு அப்படிப்பட்டத ஆசை இருந்தா பூர்த்தி பண்ணுவான். அப்ப இவருடைய ஆசை எப்ப பூர்த்தி பண்ணான் அப்படின்றத பார்ப்போம். இவருக்கு உள்ளிருந்து ஒரு தோணல் வந்தது. நீங்க எல்லாம் ஒருவேளை அந்த கடவுளை தேடி இன்குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படின்ற புத்தகத்தை படிச்சிருக்காங்களா சிலராது? ஆழ்ந்து படிக்கணும்னா ஒரு 1000 தடவை படிக்கணும். பைத்தியக்காரனா இருக்கிறான், 1000 தடவை சொல்றானே. நம்ம புத்தி கெட்டு போயாச்சு. அது தூய்மையாகிறதுக்காவது படிக்கணுங்க. அவ்வளவு தடவை படிச்சா சிரத்தையா ஒரே ஒரு தடவையாவது அதுல கொடுத்திருக்கிறத தெளிவா புரிஞ்சிக்கும். அத அவரு கருவியா வச்சு 1922-23 காலகட்டத்துல அந்த புத்தகத்தை எழுதி வச்சான் பகவான். அன்னைக்கே
அப்போ அதுல வினாடிக்கு வினாடி என்னென்ன நடந்ததுன்னு எழுதல, ஒரு தொகுப்பு. அந்த அவர் வாண்டரிங் பீரியட ஒரு வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார், அவ்வளவுதான். இதிலிருந்து நாம அப்படி செய்ய முடியுதான்னு பார்ப்போம். அது அவருடைய அனுபவத்தை நம்ம படிச்சு 100 தடவை படிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்படி நம்மால இருக்க முடியுதா? நடக்கிறதெல்லாம் பகவானுடைய செயல். என்னுடைய ஆசை, விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் என்னால விட முடியுதா? என் அகங்காரம் அழியுதா? என் உடம்புக்கு கொடுத்த இந்த ஆசையெல்லாம் தூக்கமோ, இல்ல நான் அழகா இருக்கேன்னு போட்டு கண்ணாடிக்கு எதிர பாத்துக்கிற முட்டாள்தனமோ இதெல்லாம் அழிஞ்சுதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். அந்த முன்னேற்றத்தை நாம வாட்ச் பண்ணோம். அடுத்தவன் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளுடைய முன்னேற்றத்துல. நமக்கு இப்படி இந்த பாதையில போயிட்டு இருக்கிறப்போ வினாடிக்கு வினாடி நம்ம அலர்ட்டா இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அந்த அலர்ட்னஸ் வேணும். அதனால யோகிராம் சுரத்குமார் ஒரு தடவை சொன்னார், ஒரு கண்ணாடி மிரர் பார்த்துட்டு, இந்த பிச்சைக்காரன் 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிரரை பார்க்கிறேன்னு. அந்த மாதிரி இருக்க முடியுமா நம்மளான்னு பாருங்க. கேட்டங்களே அனுபவம்னு, இந்த மாதிரி கிடைச்சி என்ன பிரயோஜனம் நமக்கு? அதனால இறை நாமத்தை சொல்லுன்னு சொன்னார் யோகிராம் சரத்குமார். அந்த நாமத்தை 24 மணி நேரம் சொல்லுன்னு சொன்னார். அப்படி செய்து பார்ப்போம். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த மனசு அசுத்தமான மனசு. இதுக்கு உதாரணம் நான் பொதுவா சொல்லுவேன். நம்ம கிட்ட ஒரு டைமண்டோ ஒரு கோல்டு பீஸோ இருக்கு. அத இது என்ன எடைன்னு போய் அந்த விறகு போடுற கடையில எடை போட்டு தருவான விறகு 25 கிலோ, இல்ல செத்து போனவங்களை எரிக்கிறதுக்கு கொஞ்சம் விறகு வாங்கிட்டு வந்தா 50 கிலோ வாங்கிட்டு போவாங்க. அந்த தராசுல வச்சு இன்னைக்காவது எடை போட முடியுமா? இத முடியாது. அதே நிலையில இருக்குது இந்த மனசு, புத்தி எல்லாம். அதை தூய்மை பண்ணி துல்லியமான விஷயத்தை நம்மால கிரகிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நான் தான் இப்ப ஆத்மன்னு சொல்லியாச்சு. அதுகிட்ட போகணும், அதை புரிஞ்சுக்கணும். அதனுடைய அற்புதமான தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க மரியாதை அதுகிட்ட கூடும். ஏன் இத்தனை நாள் நம்ம யோகிராம் சரத்குமார் சொல்லி பார்த்தோம், கொஞ்ச நேரம் இங்க வரப்போ வீட்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுல என்ன இருக்குது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் 24 மணி நேரம் சொல்ல முடியல? ஈடுபாடு இல்லை. கேட்டு பாருங்க, உங்க சாமர்த்தியம் எல்லாம் அதுல இருக்கட்டும். ஆமா, ஏன்னா தன்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது பயன்பட்டா பரவாயில்ல, மற்றதெல்லாம் வெறும் பேச்சு, வேஸ்ட் ஆயாச்சு. ஏற்கனவே லைஃப், இனி இருக்கிற நாளையும் வேஸ்ட் பண்ணாது இருக்க விழித்து எழுங்கள். ஒரு பையன் ஸ்ரீலங்கால விவேகானந்தர் வெளிநாடெல்லாம் போயிட்டு திரும்பி வரார் 1896 அந்த பீரியட்ல. லங்கால அவர் ஒரு சத்சங்கம் கொடுக்கிறார் இந்த மாதிரி சாயந்தரம் ஒரு நேரத்துல. அப்போ ஒரு பையன், சின்ன பையன் வந்து உட்கார்ந்தான். அவர் சொன்னாரு ஆரம்பத்திலேயே, தி சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட். நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட், இந்த பொருள் இருக்குதே அது வாஸ்ட், அது எல்லை இல்லாதது. டைம் இஸ் ஷார்ட். நமக்கு இருக்கிற நேரமோ மிகவும் குறைவானது. இதை கேட்டான் சுவாமி விவேகானந்தர் சொல்லி. அடுத்த நிமிஷம் எழுந்து போயிட்டான் அந்த சத்சங்க ஹாலை விட்டு. ஏன்? நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. அடுத்த நிமிஷம் காத்து போகும், யாருக்கு தெரியும்? சிந்திச்சு பாருங்க. என் கையில இருக்க நம்ம டெத்து. நில்லுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அவனுக்குள்ள ஏதோ ஒரு தோணல் வந்து போனவன் சிலோன்லயே மிகப்பெரிய மகானா ஆயிட்டான் கொஞ்சம் வருஷங்கள்ல. அப்படி அவங்களுடைய ஒரு வார்த்தை போதும் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு.
அதனால அந்த பகவான் யோகி ராம் சரத்குமார் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அந்த அளவு அவங்ககிட்ட விசுவாசமும் பிரியமும் வச்சா போதும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதனால இந்த பாதையில எப்படியோ வந்து விழுந்திருக்கிறீங்க. அதுல நான் முன்னுக்கு போய் என் சொரூபம் என்ன? என் சொரூபம் சச்சிதானந்தம், ஆனந்தமே சொரூபம், அழிவே இல்லாதது அப்படின்றத உணர்றதுக்கான முயற்சியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்போம். நான் செய்யறேன்றது கூட வேண்டாம், எனக்கு கொடு, அந்த முயற்சியில் வெற்றியை கொடு. எல்லாம் பண்ண வேண்டியது நீ. நான் உங்ககிட்ட வந்துட்டேன். ஏன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்ககிட்ட வந்தவங்க நீ கைவிட மாட்டேன், அவ்வளவுதான், அது போதும். இந்த அளவு நம்பிக்கை வச்சு அவங்ககிட்ட நம்ம இடைவிடாத ஒரு தொடர்பை ஏற்படுத்திண்டா தாராளமா முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. அதனால பயன்படுத்துங்க. சத்சங்கம் கிடைக்கிறதுன்றதே ராமர் சொல்றார். ராமச்சந்திர மூர்த்தி யாரு? இந்த விஷ்ணுவுடைய அவதாரம் ராமன் சொல்லுவோம். அந்த ராமன் கிட்ட அவருடைய குரு வசிஷ்டர் சொல்றாரு, சத்சங்கம் இல்லாத நாள் இடத்துல ஒரு ராத்திரி கூட தங்காத அப்படின்னு. ஏன்னா சத்சங்கன்றது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீ அழிவில்லாத வஸ்து, நீ பூர்ண வஸ்து அப்படின்ட்டா அந்த உணர்வை நமக்குள்ள ஒரு திவளையாவது ஏற்படுத்தும். அது இப்படி கேட்டு 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 அந்த கேள்வி செல்லும் முடிஞ்சதுமே நமக்கு அந்த அனுபவமே வந்துடணும். அப்படி சனகாதிக முனிவர்கள், பிரம்மாவுடைய முதல்ல பிறந்த 4 புத்திரர்கள் ஞான பாதையிலேயே போனாங்க. அவங்களுடைய உதவியை நம்ம சிந்திச்சா போதும், கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நமக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். சனகாதி முனிவர்கள், அதே மாதிரி நவயோகிகள், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஏதாவது ரிஷி தியானம் பண்ணா கூட போதும். இல்ல சமீபத்தில் இருந்த யோகி ராம் சரத்குமாரையோ, சுவாமி ராம்தாஸையோ, மாதாஜி கிருஷ்ணாபாயோ, அரவிந்தரையோ சிந்திச்சா போதும். ரமண மகர்ஷியோ என்ன சொல்றாரு? அரவிந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, அறிவிற்கு தக்கதில் உள்ள அழகை பார். லோகத்தை எல்லாம் அழகு அழகுன்னு சொல்லிக்கிறோமே, அறிவருக்கு தக்கதில் இருக்கிற அழகனை பார் முதல்ல. ஏன்னா அதுலயும் அவன் தானே வியாபிச்சிருக்கான். இந்த சவத்துல அவன் தானே வியாபிச்சிருக்கான். இதுக்கு இந்த சென்டோ சோப்போ போட்டோம்னா அறிவருக்கு தக்கதானே நாருமை. அதுல வியாபிச்சிருக்கானே, எல்லா நேரத்திலும் இருக்கானே. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஆத்மாவனை பார். அதனால அவங்களை நீங்க உடம்புன்னு பார்க்கிற வரைக்கும் அது நமக்கு பயன்படாது. அவங்க இதுக்கு தாண்டினவங்க, இது சம்பந்தமே இல்லை. இப்போ இந்த ரூபத்துல வந்தாங்க, இருந்தாங்க, லோகத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்பை விட்ட பிறகும் அவங்கள ஸ்மரிச்சா போதும், அவங்களுடைய கருணை நமக்கு கிடைக்கும். நம்பிக்கை இருந்தா போதும். நம்முடைய நம்பிக்கைன்றது அந்த அளவுக்கு உயரமா ஆகணும். சுவாமி யோகி ராம் சரத்குமார் சொல்லுவார், this beggar has got full faith in father. முடிஞ்சு போச்சு. நமக்கு யாராவது அப்படி இருக்கா? ஃபுல் ஃபெய்த் தெரியாது. ஃபுல் ஃபெய்த்னா என்ன? அவன் இருக்கிறான், எல்லா நேரத்திலும் என் கூட இருக்கிறான். அதுக்கு மேல நான் என்ன பார்த்துக்க வேண்டி இருக்கு? அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருக்கான். அதை கேள்வி கேட்க வேண்டாம். அவனுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஏன்னா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணமே நாம் பண்ண பூர்வ கர்மாவுடைய பலன். அது எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி ரூபம் எடுக்குன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதனால இவைகள் எல்லாம் டீப்பா ஆழமா புரிஞ்சுண்டு நம்ம எல்லாம் அவன் கையில ஒரு பொம்மை அப்படின்னு தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட விட்டுட்டு அமைதியா இருப்போம். சரி, கேள்வி இல்லைன்னு தெரிஞ்சுது.
ஹரி ஓம். ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார். ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்படியா? ஆமா, எப்படின்னா ஏன் நாங்க யோகிராம் சுரத்குமார் நாமத்தை தீவிரமா பிடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் நாமம் இருக்கு இல்லையா? எப்படி? இல்ல சார், என்ன சொல்றேன், எவ்வளவோ நாமங்கள் இருக்கு இல்லையா சார்? ஆமா. ஆனா நாங்க ஏன் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை விட அவ்வளவு இறுக்கமா இருக்க வேண்டிய அவசியம்? யாரு என்னமா கேட்டாங்க? அதுக்கு ஒரு பதில் சாமி கொடுத்தா. அதனாலதான் நான் நடுவுல சொல்லிட்டேனே பேசுறப்ப, நிறைய நாமம் இருக்கு. அது நாங்க ஏன், நீங்க ஏற்கனவே ஏதாவது நாமத்தை சொல்லிருந்தீங்கன்னா கட்சி மாற வேண்டாம். எது மாத்திண்டு உங்க புத்தி உங்க மனசு மாத்திண்டு, அதே புத்தி அதே மனசு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதையே மாத்தாது. அத ஜெயிக்கலையே நம்ம. அதனால நாம ரூபமற்ற அந்த ஆத்மாவை சிந்திங்க. அதுக்கு ஒரு யோகிராம் சுரத்குமார் கொடுத்திருக்காரு, எங்க அப்பாவுடைய பேர். இதுவரைக்கும் நீ பிடிக்கலன்னா இதை பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோ. அதனால புதுசா நேற்று கோயில் கட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கோயில்கள்லாம் லோகத்துல வரத்துக்கு முன்னாடியே, கிருஷ்ணனோ ராமனோ கோயில் வரத்துக்கு முன்னாடியே இருந்தது அக்னி பகவான், வாயு பகவான். போதும், அது இல்லாதையா போச்சு. இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை போயாச்சு. ஏன்னா அவனே தான் எல்லாம். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் தாண்டி போகணும் நாம. சுவாமி ராமதாஸ் சொன்னாருன்னா 24 மணி நேரம் நாமன் சொன்னவரே, பின்ன தன்னுடைய சாதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரு ஆனந்த ஆசிரமத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறப்போ சோஃபால உட்கார்ந்து இருக்கிறாரு. யோகிராம் சுரத்குமார் போய் பார்த்திருக்கிறாரு. 1950-52 பீரியட்ல, 50க்கு முன்னாடி, 52க்கு முன்னாடியே. அப்ப சொல்றாரு, இவர் ரொம்ப லக்ஸரியா இருக்கிறாரு, இவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவநம்பிக்கை வந்தாச்சு. மாயை என்ன வேணா பண்ணும். அந்த மாதிரி நம்ம எல்லாம் மாயைக்கு அடிமையாய் இருக்கோம். இதுல இருந்து விடுதலை அடையணும்னா அந்த உள்ள இருக்கிறானே அவன் தான் நம்முடைய எண்ணத்தை மாற்றக்கூடியவன், தெளிவை கொடுக்கக்கூடியவன், நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவன் அவன்தான். அதனால இந்த மிஸ்டீரியஸ் பாத், விசித்திரமான பாதை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாதை இது. ஒரு பட்சி இப்படிதான் பறக்கணும்னு ரூட் கிடையாது. இங்கேயாவது மெட்ராஸ், இங்கிட்டு சென்னை போறதுக்கு ஒரு ரூட் போட்டிருக்கான். அது எப்படி வேணா போலாம். ஒரு மத்ஸ்யம், ஒரு மீன் தண்ணியில இந்த பாதையில தான் போனோம்னு இல்லை, எப்படி வேணா போலாம். அந்த மாதிரி பகவானுடைய இயக்கங்கள் எல்லாமே புரியாதது. அதனால நம்ம விடுதலை அடையணும்னா முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கைய அர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு மகாத்மாக்கு கொஞ்ச நாள் சேவை பண்ணணும், அவ்வளவுதான். யோகிராம் சுரத்குமார் தனக்கு அற்புதமான அந்த அனுபவத்தை கொடுத்த சுவாமி ராமதாஸுக்கு கொஞ்ச நாள் சேவை பண்ண முடியுமான்னு பார்த்தாரு. சுவாமி ராமதாஸ் நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டார். அதை மீறி இருக்க முடியாது. அப்படி அவரு அங்கிருந்து வந்த பிறகு அவருக்கு விருப்பம், ஆனந்தாசிரமத்துல என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தனை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதனால நாம பகவானுடைய கிருபைக்கு ஆளாவோம். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். அவனுடைய இயக்கங்கள்லாம் புரியாது நமக்கு. நமக்கு எட்டாத விஷயம் இது. இந்த அறிவுக்கு எட்டவே எட்டாது. அவங்க என்னென்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் ஒரு ஷேப் எடுக்கும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ உடம்போட இல்லைன்னாலும் அவங்க அடுத்து என்ன செய்யணும்னு விரும்புறாங்களோ, இப்படி ஒரு சத்சங்கத்தை அமைக்கணும் அவன் நிச்சயப்பட்டான், நடக்குது. அவன் நிச்சய பூர்த்தி செய்வான். ஏன்னா சத்திய சங்கல்பன். அவன் என்ன தீர்மானம் பண்றான்னா அதுபடி நடக்கும், அவ்வளவுதான். அதனால நாமத்து மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன நாமமும் அவனுடைய நாமந்தான், எல்லா நாமமும் உன்னுடைய நாமந்தான் அப்படின்னு எந்த பிரிவுமே இல்லாத வச்சுக்கோ. அதுதான் சத்தியம். எல்லாமாவும் அவனே தானே இருக்கிறான். அந்த தீயாகவும் பஞ்சபூதங்களாகவும்
இந்த பிரகிருதியுடைய தத்துவங்கள் எல்லாமாகவும் அவன் தான் இருக்கிறான். அதனால இத்தனை டிவிஷன்ஸ் ஏன் வந்தது? படைப்புக்கு தேவைப்பட்டது வந்தது. ஆனா எல்லாம் ஒடுங்கி போய் பிரளயத்துல அவனோட ஐக்கியமாடுது. அந்த நிலையை நாம சிந்திக்கலாம். ஆரம்பம், நடு, முடிவு எல்லாமே அவன்தான். அதுல சந்தேகம் வேண்டாம். இதெல்லாம் புரியவும் போறதில்ல. அவன் என்னென்ன அவதாரம் பண்ணா, என்னென்ன லீலை பண்ணா அப்படின்றதெல்லாம் ஏன் நம்ம கேட்கணும்னு விரும்புறோம்? இந்த லோகத்துல இதெல்லாம் உண்மைன்றதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்காக அதை கேட்டு நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்றதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவனை சிந்திக்கிறோம். அதுக்கு சுலபமான வழியை பாகவதத்தை படிக்கிறது, அந்த தியானத்துல இருக்கிறது அப்படின்னு. அதனால ஒரு நாள்லயே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட முடியாது. இதை வாழ்நாள் பூரா நம்ம பயன்படுத்துறோம். அது நம்மளை அமைதிக்கு கொண்டு போகும். அதுக்குதான் அந்த சக்தி இருக்குது, வேற எதுக்குமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, 10 மணி ஆயிடும். நன்றி சுவாமி. ஹரி ஓம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். உங்களுக்குள்ள இருக்க பரவானுக்கா சின்ன பசங்க மாதிரி அவனுக்கு உங்க அப்ரிசியேஷனே வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தே நன்றி அப்படின்னு அவனுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத்தனை நாள் தெரியாது இல்லை, அதை விட்டுட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம், அவ்வளவுதான். நன்றி சுவாமி. பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு ஆனந்தாசிரமத்திலே கேட்ட பிறகும் இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்து பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையாக சுவாமி ராஜகோபால் சுவாமி அவர்களுக்கு அங்கே நிரந்தர இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு மகான்களுடைய திருவடி படுவதும், மகான்களை பார்ப்பதும், மகான்களுடைய குரலில் ஒரு வார்த்தை நாம் கேட்பதுமே மிகப்பெரிய புண்ணியம். சுவாமி சொன்ன மாதிரி ஞானம் அடையக்கூடியவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை. பகவான் ரமண மகரிஷி ஒரு வார்த்தை தான் சொல்றார். ஒரு மரண தருவாய்க்கு 3 நாட்களுக்கு முன்பாக பார்வையாளராக இருந்த ஒரு பக்தர் எரிந்த ஒரு பேப்பரை எடுத்து படித்த போது அதுக்கு பதில் சரி என்று ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார், சரி. இதே போல மகான்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஞானம் அடைய ஒரு வார்த்தை. இலங்கையில ஒருத்தர் விவேகானந்தருடைய ஒரு வார்த்தை கேட்டு எழுதி போயிட்டார் இல்லையா? ஆனா நாம ஆண்டாண்டுகளாக சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்று சுவாமி அவர்கள் நமக்காக வருகை தந்து இத்தகைய ஒரு சிறப்பான சத்சங்கத்தை வழங்கினார்கள். இதனுடைய பின்னணியை நான் ஒரு லைன்ல சொல்லி வச்சேன். சுவாமி எனக்கு அறிமுகம் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார், என்னுடைய பாசமிகு அண்ணன் திரு சுந்தரராஜன் அவர்கள் மூலமாக எனக்கு வழங்குகிறார். அவர்தான் நம்முடைய ஆசிரமத்துல சுவாமி வந்திருக்கிறாங்க, வர்றீங்களா? சொல்ல வேண்டியதை கடமை, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? மகான்களை சந்திப்பதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இது பூர்வ ஜென்ம புண்ணியம். உடனே வருகிறேன் போனேன். போய் பேசிட்டு இருந்தோம். அண்ணன் அவங்களும் இருந்தாங்க. ஒரு பேச்சுல அப்படியே ஃப்ளோல கேட்கறோம், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அண்ணா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். உடனே அவர் மனம் வந்து, நாளைக்கு வேணா அவங்க ஆசிரமத்துக்கு வரலாமே. அவராவே பெருந்தன்மையோடு சொன்னார், நாளைக்கு வேணா அவங்க ஆசிரமத்துக்கு வரலாமே, சுவாமி ஃப்ரீ தான் அப்படின்னா. அப்ப இத்தகைய வாய்ப்புகள் பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுக்காக, நமக்காக அதை வாரி வழங்கியிருக்கிறார். பாத்தீங்கன்னா சுவாமி பேசி முடிகிறப்போ பகவான் வண்ணத்து பூச்சியாக வந்து எப்படி நம்மளை அப்படியே அந்த இடத்தை ஆசீர்வதிச்சாரு உங்களுக்கே தெரியும். சுவாமி இங்க வந்திருக்காருன்னு அவர் ஆனந்தமாயிருப்பார். சுவாமி இங்க வந்திருக்காரு அப்படின்னதுமே அவர் ஆனந்தமாயிருப்பார். ஹே ராஜகோபால், எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு அவர் ஆனந்தப்பட்டு இன்னைக்கு நம்மளை வந்து அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு சொன்னார். அப்ப இத்தகைய மகான்களை தரிசிப்பதும் அவருடைய ஒரு வார்த்தையை கேட்பதுமே புண்ணியம் என்கிற தருவாயிலை 1.5 மணி நேரம் நமக்காக சத்சங்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதில் யாரேனும் ஒருவர் இலங்கையில விவேகானந்தருடைய வார்த்தை கேட்டு ஒருவர் உருப்பட்டது போல நம்மள யாராவது ஒருத்தர் உருப்பட்டாலும் கூட அது பகவானுக்கு நாம் செய்யற பெரிய கைங்கரியமாக இருக்கு. இத்தகைய மகான்களை நாம் எதை செய்தும் நன்றி தெரிவிக்க முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறிய நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு சிறிய நன்றி
சாமி இதை மனம வந்து ஏற்றுக்கொள்ளணும். இப்ப பண்ணுங்க. யோகிராம் सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நன்றி, அவையோருக்கு நன்றி, சார்ந்தவர்கள் மக்களுக்கு நன்றி, சுவாமி அவர்களுக்கு சிறப்பு நன்றி.